1948 முதல் 2025 வரை ஒவ்வொரு வருஷமும் அதிகம் வசூல் பண்ண படங்கள் என்னென்னு பார்த்தலாம். 1948 அதிகம் வசூல் பண்ண படம் சந்திரலேகா 1,55,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1949 அதிகம் வசூல் பண்ண படம் வாழ்க்கை 15 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1950 அதிகம் வசூல் பண்ண படம் மந்திரகுமாரி 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1951 அதிகம் வசூல் பண்ண படம் மர்மயோகி 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1952 அதிகம் வசூல் பண்ண படம் பராசக்தி 15 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1953 அதிகம் வசூல் பண்ண படம் ஔவையார் 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1954 அதிகம் வசூல் பண்ண படம் மலைக்கல்லன் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1955 அதிகம் வசூல் பண்ண படம் குலேபா காவாலி 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1956 அதிகம் வசூல் பண்ண படம் மதுரை வீரன் 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1957 அதிகம் வசூல் பண்ண படம் சக்கரவர்த்தி திருமகள் 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1958 அதிகம் வசூல் பண்ண படம் நாடோடி மன்னன் 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1959 அதிகம் வசூல் பண்ண படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1960 அதிகம் வசூல் பண்ண படம் இரும்பு திரை 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1961 அதிகம் வசூல் பண்ண படம் பாசமலர் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1962 அதிகம் வசூல் பண்ண படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1963 அதிகம் வசூல் பண்ண படம் பெரிய இடத்து பெண் 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1964 அதிகம் வசூல் பண்ண படம் பணக்கார குடும்பம் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1965 அதிகம் வசூல் பண்ண படம் எங்கள் வீட்டு பிள்ளை 1 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1966 அதிகம் வசூல் பண்ண படம் அன்பேவா 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1967 அதிகம் வசூல் பண்ண படம் காவல்காரன் 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1968 அதிகம் வசூல் பண்ண படம் தில்லானா மோகனாம்பாள் 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1969 அதிகம் வசூல் பண்ண படம் அடிமை பெண் 1 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1970 அதிகம் வசூல் பண்ண படம் சொர்க்கம் 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1971 அதிகம் வசூல் பண்ண படம் ரிக்ஷாக்காரன் 1,28 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1972 அதிகம் வசூல் பண்ண படம் வசந்த மாளிகை 1,72 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1973 அதிகம் வசூல் பண்ண படம் உலகம் சுற்றும் வாலிபன் 2,12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1974 அதிகம் வசூல் பண்ண படம் தங்கப்பதக்கம் 1,48 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1975 அதிகம் வசூல் பண்ண படம் இதயக்கனி 1,25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1976 அதிகம் வசூல் பண்ண படம் அன்னைக்கிளி 1 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1977 அதிகம் வசூல் பண்ண படம் 16 வயது நிலை 1,53 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1978 அதிகம் வசூல் பண்ண படம் கிழக்கே போகும் ரயில் 1,50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1979 அதிகம் வசூல் பண்ண படம் திரிசூலம் 2,25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1980 அதிகம் வசூல் பண்ண படம் முரட்டுக்கலை 2,58 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1981 அதிகம் வசூல் பண்ண படம் தில்லுமுள்ளு 2,05 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1982 அதிகம் வசூல் பண்ண படம் சகலகலா வல்லவன் 3,60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1983 அதிகம் வசூல் பண்ண படம் முந்தானை முடிச்சு 3,76 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1984 அதிகம் வசூல் பண்ண படம் நல்லவனுக்கு நல்லவன் 3,48 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1985 அதிகம் வசூல் பண்ண படம் படிக்காதவன் 4,65 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1986 அதிகம் வசூல் பண்ண படம் புன்னகை மன்னன் 3,75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1987 அதிகம் வசூல் பண்ண படம் நாயகன் 6,82 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1988 அதிகம் வசூல் பண்ண படம் குரு சிஷ்யன் 5,30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1989 அதிகம் வசூல் பண்ண படம் அபூர்வ சகோதரர்கள் 10,10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1990 அதிகம் வசூல் பண்ண படம் பணக்காரன் 6,25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1991 அதிகம் வசூல் பண்ண படம் தளபதி 12,50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1992 அதிகம் வசூல் பண்ண படம் அண்ணாமலை 15,65 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1993 அதிகம் வசூல் பண்ண படம் ஜென்டில்மேன் 12,68 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1994 அதிகம் வசூல் பண்ண படம் காதலன் 17,50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 1995 அதிகம் வசூல் பண்ண படம் பாட்சா 36,30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது.
1996 அதிகம் வசூல் பண்ண படம் இந்தியன் 58 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1997 அதிகம் வசூல் பண்ண படம் அருணாச்சலம் 31 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1998 அதிகம் வசூல் பண்ண படம் ஜீன்ஸ் 34 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 1999 அதிகம் வசூல் பண்ண படம் படையப்பா 60 கோடியே 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2000 அதிகம் வசூல் பண்ண படம் தெனாலி 30 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2001 அதிகம் வசூல் பண்ண படம் தீனா 25 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2002 அதிகம் வசூல் பண்ண படம் பாபா 38 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2003 அதிகம் வசூல் பண்ண படம் சாமி 42 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2004 அதிகம் வசூல் பண்ண படம் கில்லி 41 கோடியே 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2005 அதிகம் வசூல் பண்ண படம் சந்திரமுகி 89 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2006 அதிகம் வசூல் பண்ண படம் வேட்டையாடு விளையாடு 50 கோடியே 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2007 அதிகம் வசூல் பண்ண படம் சிவாஜி 153 கோடியே 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2008 அதிகம் வசூல் பண்ண படம் தசாவதாரம் 105 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2009 அதிகம் வசூல் பண்ண படம் ஐயன் 72 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2010 அதிகம் வசூல் பண்ண படம் எந்திரன் 302 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2011 அதிகம் வசூல் பண்ண படம் ஏழாம் அறிவு 109 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2012 அதிகம் வசூல் பண்ண படம் துப்பாக்கி 128 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2013 அதிகம் வசூல் பண்ண படம் சிங்கம் 2 120 கோடியே 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2014 அதிகம் வசூல் பண்ண படம் லிங்கா 136 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2015 அதிகம் வசூல் பண்ண படம் 240 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2016 அதிகம் வசூல் பண்ண படம் கபாலி 302 கோடியே 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2017 அதிகம் வசூல் பண்ண படம் மெர்சல் 254 கோடியே 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2018 அதிகம் வசூல் பண்ண படம் 2.0 660 கோடியே 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2019 அதிகம் வசூல் பண்ண படம் பிகில் 302 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2020 அதிகம் வசூல் பண்ண படம் தர்பார் 203 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2021 அதிகம் வசூல் பண்ண படம் மாஸ்டர் 245 கோடியே 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2022 அதிகம் வசூல் பண்ண படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 498 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. 2023 அதிகம் வசூல் பண்ண படம் லியோ 615 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2024 அதிகம் வசூல் பண்ண படம் கோட் 456 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2025 அதிகம் வசூல் பண்ண படம் கூலி 558 கோடியே 63 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருந்தது. இத்தனை படங்களில் எந்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.